அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய சொத்து. அதை நம்மகிட்டருந்து யாருமே தட்டி பறிக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிக்கிறார் இறைவன் எங்கள் மூலமாக. நன்றாக இருக்கிறாயா? ஏன் கவலையாக இருக்கிறாய்? நோயிற்று இருக்கிறாயா? என் காய தழும்புகளால் நான் உன்னை குணமாக்குவேன், கலங்காதே. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாயா? உரிய நேரத்தில் உனக்கு நான் அதை செய்து தருவேன் என்று சொல்லுகிறார் தேவன். ஏனென்றால் நம்மளை விசாரிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எல்லாமே நிறைவாக நடக்கும், இல்லையா? இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 11, இறைவார்த்தை 20 22 முடிய. ஈசாக்கு பிற்காலத்தில் நிகழ்ந்தவற்றை குறிப்பிட்டு யாக்கோப்புக்கும் ஏசாவுக்கும் ஆசி வழங்கியது நம்பிக்கையில்தான். யாக்கோப்பு தாம் இறக்கும் யோசேப்பின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்கியதும் தம் ஊன்றுகோலின் மேல் சாய்ந்து கடவுளை தொழுததும் நம்பிக்கையானால்தான். இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறுவர் என்று இறக்கும் தருவாயிருந்த யோசேப்பை குறிப்பிட்டதும் தம் எலும்புகளை என்ன செய்ய வேண்டும் என்று பணித்ததும் நம்பிக்கையினால்தான். பிரைஸ் தி லார்ட். என்னென்றால் பாருங்கள், இறைவனை தேடி இறைவனோடு வாழ்ந்தவங்க எல்லாருமே நம்பிக்கையோடு இருக்காங்க. என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஈசாக்கு பாருங்கள், 2 பிள்ளை. ரெபேக்கா வயிற்றில் இருக்கும்போதே 2 சண்டை போடுது, உள்ள கருவறைக்கிலேருந்து அடிப்படி போடுது. அப்போ ரெபேக்கா கேட்குறாங்க, அவங்க கூடாரத்துக்குள்ளே போய் எனக்குள் என்ன நடக்கிறது என்று கேட்குறாங்க. அப்போ வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் ரெபேக்காளுக்கு கொடுக்கின்ற வார்த்தை பாருங்கள், மூத்தவன் இளையவனுக்கு அடிபணிந்து இருப்பான். குழந்தை இன்னும் வெளியே வரல, 2 குழந்தைகள். ஆனால் ஆண்டவர் முன்கூட்டியே அந்த தாயாருக்கு, ஏனென்றால் அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஈசாக்கும் ரெபேக்காவும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்ததினால்தான் 2 ஆண் குழந்தைகள். அந்த 2லுமே ஏசா யாக்கோப்புக்கு அடிமையாக இருப்பான் என்று சொல்கிறார். அதே போல் பாருங்க, ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது யாக்கோப்பை தான் ஆசீர்வதிக்கிறார் அவர். யாக்கோப்பு பாருங்க, அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது யோசேப்பை தான் ஆசீர்வதிக்கிறார் அவர், இல்லையா? இப்படி ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இறை சித்தத்தின்படியே நடக்குது பாருங்க. யோசேப்பு எகிப்தில் ஆளுநராக இருந்தபோது அவர் என்ன சொல்றாரு? மரிக்கும் முன்னால என்னுடைய எலும்புகளை எகிப்து நாட்டிலிருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு செல்வார். அப்போ அவங்களுக்கு இருந்த காலங்கள் முடியுது, இல்லையா? அப்பொழுது என்னுடைய எலும்புகளை பத்திரமாக எடுத்து என் தாய்நாட்டிற்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதுவும் நம்பிக்கையில்தான். பாருங்க, அப்போ எல்லாருமே, நம் முன்னோர்கள் எல்லோருமே நம்பிக்கையாலே நீங்கள் எடுத்து, உங்களுக்கு இந்த வாசிக்க உங்களுக்கு நேரமே இல்லைங்க. செல்லு பார்க்குறதுக்கு தான் நேரம் இருக்குது. ராத்திரி 12 மணிக்கு தான் தூங்குறீங்க. செல்லை பார்த்துட்டே இருந்து 12 மணிக்கு தூங்குறீங்க. கண்ணு கெட்டு போகுங்க. ஆமாம். ஏனென்றால் அந்த 12 மணி வரைக்கும் நீங்கள் இறைவார்த்தை வாசிங்களேன், கண்ணுக்கு வெளிச்சம் கிடைக்குங்க. நம்ம அதை யோசிச்சிருக்கோமா? இப்போ இவ்வளவு ஞானங்களும் அறிவும் கொடுத்தது இந்த இறைவார்த்தையின் மூலமாக தான் நமக்கு. நம்மளை வாசிக்க வைப்பதும் அதை நம்மளை தெளிவுபடுத்தவும் அதான். அப்போ நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாமே ஒரு நிறைவை காணும்படி இருக்கிறதா? அந்த நிறைவை தான் நாம் அவரிடம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது தான் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்போ நம்ம என்ன கேட்க வேண்டும்? எங்களுடைய நம்பிக்கையை இன்னும் பெரிதாக்கும் ஆண்டவரே கேட்போமா? எல்லாம் வல்லவரே, ஆமாண்டவரே, நம்பிக்கை என்ற ஊன்றுகோலை எங்களிடம் தந்திருக்கிறீர். அதை இன்னும் எங்களுக்கு பெரிதாக்கும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இன்னும் அந்த நம்பிக்கையால் நாங்கள் பிறரையும் அந்த நம்பிக்கையால் ஈர்க்கும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய இறை வார்த்தை கொண்டு பிறருக்கு ஊக்கமளிக்கும்படி செய்யும் ஆண்டவரே. அந்த இறை வார்த்தையின் மூலமாக அவர்களை தேற்றும்படி செய்யும் ஆண்டவரே. அந்த இறை வார்த்தையின் மூலமாக அவர்கள் எழுப்பும்படி செய்யும் ஆண்டவரே. அந்த இறை வார்த்தையை கொண்டே எங்களை எல்லாவற்றையும் பகிரும்படி செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படி வரத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.